பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்த்தை, ஒரு தலைப்பு என்ன கொடுத்தார்னா, விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இந்த வருடத்தில் நம்ம விடாமல் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதற்கு ஆதாரமாய் சில நபர்களை, வேதத்தின் பாத்திரங்களை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறத நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்துக்கு நேராக போகலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பொழுது விடியும் அளவும் ஆண்டவரோடு போராடி யாக்கோபு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இதற்கு முன்பாக யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். அவன் என்ன பண்ணுறா, தன்னுடைய மனைவிகளுக்காக 14 வருடம், தன்னுடைய சொத்துகளுக்காக, அதாவது தனக்கு வேண்டிய காரியங்களுக்காக, ஆட்டு மந்தைகளுக்காக, மற்ற வேலைகளுக்காக ஒரு 6 வருடம், இப்படி 20 வருட காலங்கள் தன் மாமனாரின் வீட்டிலே அடிமையான ஒரு வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்தான். இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ திரும்ப உன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போன்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய மனைவிகளிடத்தில் சொல்கிறார். அவர்களும் கடந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் என்ன ஆகிறது என்றால், ஏசா அவரை பார்க்க வருகிறார். ஏசா வருகிறதை கண்ட உடனே அவர் பகுதியாய் தன்னையும் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய சம்பத்து எல்லாவற்றையும் பகுதிகளாக பிரித்து ஏசாவை பார்க்க அவர் வைக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவர் தனித்து அவர் என்ன பண்ணுகிறார், உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் சம்பாதித்த சம்பாத்தியம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் அல்ல, உங்களுடைய ஆசீர்வாதம் தான் நிலையானது. அது எந்த நிலைமையிலும் நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் என் நிலத்தில் நிலைத்து நிற்கக்கூடியது என்பதை அவன் உணர்ந்து கொள்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாளில் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று விடாப்பிடியாய் ஆண்டவரை விடாமல் அவன் பற்றி கொண்டதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, அவனுடைய பேர் எத்தனாய் இருந்தது. ஆண்டவர் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு நபராய், இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கிறவராய் ஆண்டவர் அவனை மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்கிறது, இந்த வருடத்தில் யாக்கோபு எப்படி ஆண்டவரை விடாமல் பிடித்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, அதுபோல் நம்மளும் இந்த வருடத்தில், ஆண்டவரே, நான் தேடி ஓடுகிற ஆசீர்வாதம் எனக்கு நிலைத்து நிற்காது. நான் என்னிடத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள், நான் எதை பெரிதாய் ஆசீர்வாதமாக எண்ணுகிறேனோ, அந்த வீடோ, என்னுடைய நிலங்களோ, இல்லை என்னிடத்துல இருக்க ஆஸ்தியோ, சம்பத்துகளோ, தங்கமோ, வைரமோ, அதெல்லாம் ஆசீர்வாதம். ஆண்டவரே, நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நிலையான ஆசீர்வாதம். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு யாக்கோபை போல விடாமல் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே, நாங்களும் யாக்கோபை போல ஆண்டவரே, எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவே நாட்களை விரயம் பண்ணினது உண்டு. ஆண்டவரே, தேடி சம்பாதித்து எதுவும் நிலையற்றது. ஆண்டவரே, எதுவுமே நிலைத்து நிற்காதது. ஆண்டவரே, அப்பா, அதை அனுபவிக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையில் அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறீங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் தேவை. ஆண்டவரே, யாக்கோபு தெரிந்து கொண்டான். ஆண்டவரே, 20 வருடத்தின் கடின உழைப்புக்கு பின்பாக அவன் தெரிந்து கொண்டான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நிலைத்து நிற்கக்கூடியது என்பதை அறிந்து கொண்டான். இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்த வார்த்தையின் மூலமாக பேசுறீங்க. ஆண்டவரே, உங்கள் ஆசீர்வாதம் தான் நிலைத்து நிற்கக்கூடியது. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்ப்பா. அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஆண்டவரே, உங்களை நாங்கள் விடவே கூடாது. யாக்கோபை போல ஆண்டவரே, உம்மை விடாமல் பற்றி கொள்கிற அந்த அனுபவத்தை, அந்த மன உறுதியை நீர் எங்களுக்கு தருவீராக. யாக்கோபை ஆசீர்வதித்தவர் எங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே ஆசீர்வதிக்க போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. இந்த இரவில் என்னோடு இணைந்து யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே, அப்பா, உங்கள் ஆசீர்வாதம் தான்ப்பா வேணும், அதுதான் நிலைத்து நிற்கக்கூடியது என்பதை உணர்ந்து உம்மிடத்தில் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, காலை எழுந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே.
ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.